1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல 4, 5, 6 வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாய் இருக்கிறது. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மத்தியஸ்தரும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஒரே கடவுள். அவருடைய போகிறதுக்கு இயேசுதான் வழியா இருக்கிறார். அவர் தான் மத்தியஸ்தரா இருக்கிறார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. அவர் பொய் சொல்லல, நான் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இன்னைக்கு தேவன் அவர் எதற்காக இந்த பூமியை உண்டாக்கினார், எதற்காக மனுஷனை உண்டாக்கினார், தேவன் எப்பேற்பட்ட ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் சித்தத்தையும் உள்ளவராக நம்மை மீட்டு இருக்கிறார். அப்படி தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன என்று தேவத்திலிருந்து பார்க்க போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில நாட்கள் செல்ல செல்ல தேவனை குறித்ததான அறிவிலே நாம் வளர வேண்டும். தேவன் எவ்வளவு பெரியவர், பரிசுத்தர், உன்னதமானவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்கிறார், அவர் பேசுகிற சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு எப்படி அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவனை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். சொல்றாங்களே இன்னைக்கு, ஓ நம்பிக்கை அது, என் நம்பிக்கை இது, எல்லாரும் ஒரே வழியா ஒரு இடத்துக்கு தான் போறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. இங்க வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவரே, இவர் தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், மனுஷனை உண்டாக்கினவர், நாம் காணக்கூடிய எல்லா சிருஷ்டிகளையும் உண்டாக்கினவர் ஒருவரே. எல்லாரும் சொல்ல நாங்களும் உலகத்தை உண்டாக்கணும்னு யாருமே அப்படி சொல்லல. இவர் ஒருத்தர் தான் அப்படி சொல்லி இருக்கிறார். இந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்றால் இவர் ஜீவனுள்ள தேவன். இவர் என்ன சொல்லுகிறார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனை குறித்த இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தம், நோக்கம், திட்டம் என்னங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய, அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மையை அறிந்து கொண்டால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வெற்றியா வாழுவோம். கேட்பாங்க, நீங்கள் பைபிள் எடுத்துட்டு கோயிலுக்கு தானே போறீங்க, ஏன் கடன்கள் இருக்கீங்கன்னு கேட்பாங்க. சொல்லுவாங்க, நீங்களும் பைபிள் எடுத்துட்டு கோயிலுக்கு போறீங்களே, உங்களுக்கு ஏன் இந்த வியாதி இப்படி இருக்கு அப்படின்பாங்க. அதற்கெல்லாம் பதில் சொல்ற அளவிற்கு நம்ம தேவனை குறித்து உயர்வாக பேசுகிற அளவிற்கு நாம் சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்திருந்தால்தான் உறுதியாக, நிச்சயமாக இதுதான் வழி என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறது தான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இப்பொழுது அந்த வாஸ்தவ பகுதியில பிதாவாகிய தேவன் ஒருவரே. யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனத்துல இயேசு சொல்லுகிற பொழுது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன், ஜீவன்கிறப்ப வாழ்வு. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்பட வந்தேங்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வாழ்வு உண்டாயிருக்க வேண்டும், அது பரிபூரணப்பட வேண்டும். இந்த பூமியில எல்லாருமே வாழுகிறார்கள். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் வாழ்றாங்க, கடவுள் இருக்கிறார்னு சொல்றவங்களும் வாழ்றாங்க, ஆனா தோல்வியில வாழ்றாங்க. ஆனா கடவுள் இருக்கிறார் என்று அறிந்து கொண்டு வெற்றியாக வாழுகிறவர்கள் உண்டு. அந்த வெற்றியாக வாழுகிற கூட்டத்துலதான் நம்ம இருக்க வேண்டும். அப்ப மெய்யான தேவனாகிய இயேசு கர்த்தரையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவனா இருக்கிறது. அவரை அறிந்து கொள்ளதான் நமக்கு வாழ்க்கை உண்டாகிறது, அந்த வாழ்க்கை பரிபூரணப்படுகிறது. தேவனுக்கு பிரியமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழ முடியும். முதலாவது தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்துல பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவர் தரிசனமாகி அவரோடு பேசினார். நீ உன்னுடைய ஊரை விட்டு, இனத்தை விட்டு, தனத்தை விட்டு
நான் உன் காண்பிக்கிற தேசத்துக்கு வான் கூப்பிட்டாரு. அந்த சத்தத்தை கேட்டு உடனே அவன் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். வாக்கு தத்தத்தை கொடுத்தார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உனக்குள் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். தேவன் ஆபிரகாமோடு பேசினார். ஆனா மோசேக்கு தரிசனம் ஆகிற பொழுது முச்செடியிலே தரிசனமானார். எப்படியோ ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு முச்செடி தீப்பற்றி எரிகிறது. அவன் பார்க்கிறான், அந்த செடி பச்சையா அப்படியே இருக்கு, ஆனா தீ மட்டும் கொழுந்து விட்டு எரிக்கிறது. இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று பக்கத்துல வருகிற பொழுதுதான் கர்த்தர் கூப்பிடுறாரு, மோசே மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடுன்னு சொல்லிட்டு, என்னுடைய ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திலே அவர்கள் தவிக்கிற தவிப்பையும் அவர்களுடைய பெருமூச்சையும் நான் கேட்டேன். அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி பாலும் தேடி ஓடுகிற தேசத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும், அதற்கு நீ தான் வர வேண்டும் என்று அவனை அழைக்கிறார். கர்த்தர் நேரடியாக பேசுகிறார். அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த திட்டத்தையும் சொல்லுகிறார். அதற்கு வேண்டிய கிருபையும் கடனையும் நான் கொடுப்பேன் சொல்லுகிறார். உன் வாயோடு உன் சகோதரனாகிய ஆரோனுடைய வாயோடு என் வார்த்தையை போடுவேன். அவன் நீ தேவனா இருப்பான், அவன் உனக்கு தீர்க்கதரிசியா இருப்பான். எப்படி என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் பேசி வழி நடத்துகிறார். இது தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற காரியம். இப்பொழுது தேவன் தன்னையே அவர் மக்களுக்கு எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறார் என்று நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். உபாகமம் 6வது அதிகாரம். தேவனை குறித்ததான அறிவு நமக்கு வாழ்வை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. உபாகமம் 6வது அதிகாரம் 4-5 வசனம், பக்கம் 231வது பக்கம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தான்னு சொல்றோமே, எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் காரணகர்த்தா கர்த்தராகிய தேவன். அவர் ஒருத்தர் தான். அவர் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும். அந்த அன்பு கூறுகிறதை எப்படி வெளிப்படுத்துறோம் அப்படின்னா, அடுத்து 2 வருஷங்களை பாருங்க. இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவுது. வார்த்தை நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை வெளிச்சம், அந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான வெளிச்சமாக இயேசு இருக்கிறார். அப்ப வார்த்தை நம்முடைய இருதயத்தில் நிறைந்திருக்க வேண்டும். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கைகளின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகத்திற்காய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? அவர் தான் தேவன். அவர்கிட்ட முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும். அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நம்முடைய மனதில் நிரப்ப வேண்டும். அதையே நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், போதிக்க வேண்டும். அதை நம்முடைய நிலைத்தாள்களிலே எழுத வேண்டும். பொல்லாப்பு நேரிடாது, வாதை கூடாததை அணுகாது. நாம் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், என்னுடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று அந்த வார்த்தைகள் நம்முடைய கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்க வேண்டும். வியாதி வந்துருச்சுன்னா சொல்லுவாங்க, நான் 4 டாக்டரை பார்த்துட்டேன், எல்லா மாத்திரையும் சாப்பிட்டேன், இன்னும் எனக்கு ஒண்ணு கூட நல்லா இல்லை, சரியாகல. ஆனா இந்த டாக்டர் என்ன சொல்றாரு? யாத்திராம நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், ஏற்றியர்கள் வரப்பட்ட வியாதிகளை ஒன்றும் பயம் பண்ணேன். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் சொல்றாரு. இவர் தான் பெரிய டாக்டர். பூமியில இருக்க டாக்டர்கள் பாருங்க, உயிரை கொடுத்து நைட்டும் பகலும் தூங்காம எப்படியாச்சும் அந்த வியாதி உள்ளவனா ஆபத்துல இருக்கவன காப்பாத்துறதுக்கு பிரயாசப்படுறாங்க.
சந்தேகம்னா இன்னும் 4 டாக்டரை கூப்பிட்டுட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு 4-5 நர்ஸ் வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் அவருக்கு என்னன்னா கொடுத்து அப்படியே அவரை காப்பாற்றணும்னு பிரயாசப்படுறாங்க. நம்மை உண்டாக்கின தேவன் அதை விட பல மடங்கு நம்பியது அக்கறை உள்ள தேவனா இருக்கிறார். அவரிடத்தில் முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட நாம் அன்பு கூற வேண்டும். ஏசாயா 43வது அதிகாரம், ஏசாயா 43வது அதிகாரம் பழைய ஏற்பாட்டுல 849வது பக்கம். நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்தை உங்களுடைய வேத புஸ்தகத்துல பாருங்க. 10வது வசனத்திலிருந்து, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்றாரு, நான் தான் கர்த்தர், நான் தான் உங்களை உண்டாக்குனேன். என்னை அறிந்து என்னை விசுவாசிப்பதை குறித்து நீங்க மேன்மை பாராட்டணும்லாம் சொல்றாரு. அப்ப கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். என்னை இல்லாமல் ரட்சகர் ஒருவரும் இல்லை. இவர் தான் ரட்சகர், இவர் தான் கர்த்தர், இவர் தான் ஆண்டவர்னா இவரை நம்ம உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். நானே அப்படிங்கிறார் கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை. நான் அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். அப்ப அடுத்து என்ன சொல்ல பாருங்க, நாள் உண்டாவதற்கு முன்னு நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கிறவன் இல்லை, தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விடவும் கல்தையர் படவிலிருந்து அழகவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்கிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். ஒரு ராஜா நல்லா ஆளுகை செய்கிற பொழுது தேசத்துல இருக்க மக்களுக்கு தவிப்பு, குழப்பம், பயம் இருக்காது. ஏன்னா அவர் ஜனங்கள் மேல் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஆகினால ஜனங்கள் அவர்கள் சுகமாய் தங்கி இருக்கிறார்கள். இவரே நம்மை சிருஷ்டித்தவர், இவர்தான் கர்த்தர், இவர்தான் இரட்சகர். இவருடைய கைக்கு யாரும் தப்புவிக்க முடியாது. இவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இவர் தான் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். அப்ப நானே கர்த்தர், என்னை இல்லாம வேற இரட்சகர் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்ப கர்த்தரை உறுதியாக பண்ணி கொள்ள வேண்டும். உண்மை உறுதியாக பண்ணி கொண்ட மனதினுடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடினால பூர்ண சமாதானத்தோடு நம்மை காத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். இந்த பிதாவாகிய தேவன், இவர் தான் எல்லாவற்றையும் படைத்தவர், சிருஷ்டி கர்த்தா. இவரை நம்ம உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். 44வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து என்ன சொல்றாரு பாருங்க. உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் ஒருவராய் வானங்களில் விரிந்து நானே பூமியை பரப்பினவர். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போய் என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். தாயின் கருவில நம்மை உருவாக்குற பொழுதே அவர் உருவாக்கினவர் அவர்தான். சங்கீதம் 139 தாவீது சொல்றப்ப, ஆண்டவரே தாயின் கருவில உருவாக்குற பொழுது உங்களுடைய கண்கள் என்னை கண்டது,
அவைகளில் எலும்புகள் உருவாகும் அந்த காலத்தை குறித்து கூட உங்களுடைய புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறேன். அப்ப தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய ஊழியக்காரர்களின் வார்த்தைகளை நிலைப்படுத்தி, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு பேசுகிறார். அவர் வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தையை அனுப்புகிற காரியமாகும்படி வாய்க்கிறது. பாழான ஸ்தலங்களை எல்லாம் எடுப்பித்து கட்டும்படியாக கோரேசுங்கிற ஒரு மனுஷன் பிறக்க போறதுக்கு முன்பாகவே இங்க தீர்க்க தரிசனமாக அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான், எருசலேமை பார்த்து கட்டப்பட வேண்டும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்தி பாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று அவர் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப சொல்லி அந்த காரியத்தெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்கிறார். அப்ப நம்மை உண்டாக்கின தேவன் நம்முடைய வார்த்தைகளை அவர் நிலைப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நாம் தான் பேச வேண்டும். யாருக்கும் போய் தீர்க்க தரிசனம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கணுங்கிறத நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டா கர்த்தர் நமக்கு சொல்லுவார். மனுஷரை போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல நம்ம எங்க வீடு கட்டலாம், எங்க குடியிருக்கலாம் என்று மனுஷனிடத்துல கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பூமி அதன் நிறைவும் கட்டளையது. எல்லா ஜாதி ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளை அவர் முன்குறித்திருக்கிறார். எந்த இடத்துல குடியிருந்தால் அந்த ஜனங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக தேவனுடைய சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்கிறவர்களாக சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று தேவன் திட்டமும் நோக்கமும் வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை கொண்டு தேவனை அறிந்து கொண்டு என்னை உண்டாக்கினவரே, என்னை சிருஷ்டித்தவரே, என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய கருத்தில் இருக்கிறது ஆண்டவரே, நீர் காரியங்களை செய்ய வேண்டும். நம்முடைய விருப்பத்தையும் நம்முடைய தேவைகளையும் கர்த்தரிடத்துல கேட்க வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும், அவருடைய வார்த்தையின்படி கேட்க வேண்டும், அவருடைய நாமத்தினால கேட்க வேண்டும். கேட்கிறப்ப கண்டிப்பாக அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். 48வது அதிகாரம் 48வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து, நான் நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். அந்த கர்த்தர் தான் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர்தான் ஏசண்டையிலே வரும்படியாக சுவிசேஷத்தை நமக்கு அறிவிக்க வைத்து நம்மை அவர்தான் அது சொல்லப்பட்டிருக்கல, நயை காட்டி உன்னை அழைத்தேன், பச்சமாய் நான் பேசினேன் அப்படின்ற மாதிரி கர்த்தர் தான் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் அழைத்த தேவன் நம்முடைய வழிகளை வாய்க்கப்படுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறவர்களை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமானதுகளை போதிக்கிறாரா? நம்ம நடக்க வேண்டிய வழியில நம்மை நடத்தி செல்கிற தேவனாகிய கர்த்தர். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதான நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நான் அவனை முன்குறித்தேன், தெரிந்து கொண்டேன், நான் அவனை அழைத்தேன், அவனுடைய வழிகளை வாய்க்க கொண்டேன்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, பிரயோஜனமானவர்களை நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பிரயோஜனத்துக்காகத்தான் எழுதி கொடுத்திருக்கிறார். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களும் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும், இதை நம்முடைய காரியமாக எண்ண வேண்டும். பிரயோஜனமானவர்களை தான் நமக்கு போதித்து நம்ம நடக்க வேண்டிய வழியில நடத்தி செல்கிறவர். அவர் இன்னும் கொஞ்சம் ஆதரவுப்படுறார். என் ஜனம் என் கற்பனைகளை கை கொண்டு என் வழிகளை நடந்தா நலமா இருக்குமே, அப்பொழுது சமாதானம் நதியை போடவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போடவும் இருக்கும். மழை பெய்து நதி புறப்பட்டு வந்துச்சுன்னா அவ்வளவு தண்ணி வருகிறது. அதுபோல சமாதானத்தை அவர் உண்டாக்குவேன்னு சொல்றார். கடற்கரையில இருந்து அலைகளை பார்த்தா
அலைகள் ஓய்வதில்லை, அது சும்மா அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அது போல நம்முடைய நீதியை வெளிப்படுத்துவேன் என்று சொல்றார். அப்ப நானே கர்த்தர், நானே சிருஷ்டிகர்,